வணக்கம். நம்மவர் டிவி செய்திகள். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியை இந்திய கடற்படையின் கிழக்கு கடற்படை பிரிவு தளபதி துணை அட்மிரல் ராஜேஷ் பென்டாக்கர் இன்று முதலமைச்சர் அலுவலகத்தில் மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். அப்போது காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் கடலில் மீன்பிடிக்கும் போது இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்படும் சம்பவம் அடிக்கடி நடைபெற்று வருகிறது. இதற்கு நிரந்தர தீர்வு காண்பதற்காக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும், கடற்படையின் செயல்பாடுகள் மற்றும் முக்கியத்துவம் குறித்த கல்வியை விழிப்புணர்வை புதுச்சேரியில் உள்ள பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு கடற்படையின் மூலமாக கற்பிக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும், இந்திய கடற்படை தினத்தை புதுச்சேரி சிறப்பாக நடத்த ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் முதலமைச்சரை இந்திய கடற்படையின் கிழக்கு கடற்படை பிரிவு தளபதியை கேட்டுக்கொண்டார். புதுச்சேரி தலைமை செயலர் சரத் சௌகான், தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடற்படை அதிகாரி ரவிக்குமார் திங்ரா மற்றும் கடற்படை அதிகாரிகள் இந்த சந்திப்பின் போது உடனிருந்தனர். காடுவெட்டி குருவின் 6ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு வன்னியர் பாதுகாப்பு பேரியக்க தலைவர் செந்தில் கவுண்டர் அவரது சிலைக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். காடுவெட்டி குருவின் 6ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு வன்னியர் பாதுகாப்பு பேரியக்கத்தில் நிறுவன தலைவர் செந்தில் கவுண்டர் தலைமையில் தட்டாஞ்சாவடி மாநில தலைமை அலுவலகத்தில் அமைக்கப்பட்டுள்ள குருவின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். பின்னர் அதனைத் தொடர்ந்து வழுதாவூர் சாலையில் திருவுருவப் படத்திற்கு மெழுகு ஏந்தி மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் வன்னியர் பாதுகாப்பு பேரியக்க இளைஞர் அணி தலைவர் வழக்கறிஞர் பூவரசன், பேரியக்கத்தின் தொண்டர்கள் விழுப்புரம் பகுதியில் தொடர் வழிப்பறி, கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த கொள்ளையர்களை விழுப்புரம் போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்து 6.5 லட்சம் மதிப்புள்ள நகை, பணம், பொருட்களை பறிமுதல் செய்தனர். விழுப்புரம் நகர பகுதிகளில் கடந்த சில மாதமாக நடந்து செல்லும் பெண்களிடம் நகை பறிப்பு, வங்கிகளில் இருந்து பணம் எடுத்துக்கொண்டு வெளியே வருபவர்களின் கவனத்தை திசை திருப்பி பணத்தை பறித்து செல்வது போன்ற குற்ற செயல்கள் நடந்து வருகின்றன. இந்த குற்ற செயல்களில் ஈடுபட்டவர்களை பிடிக்க மாவட்ட எஸ்பி தீபக் சிவாஜ் உத்தரவின் பேரில் விழுப்புரம் டிஎஸ்பி சுரேஷ் மேற்பார்வையில் மேற்கு காவல் நிலைய உதவி ஆய்வாளர் ஆனந்தராஜன், பாண்டியன் மற்றும் போலீசார் அடங்கிய தனிப்படை அமைக்கப்பட்டது. இந்த தனிப்படை போலீசார் கடந்த சில நாட்களாக விழுப்புரம் பகுதியில் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் நேற்று விழுப்புரம் சென்னை நெடுஞ்சாலையில் தனிப்படை போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த 3 பேரை சந்தேகத்தின் பேரில் மடக்கி பிடித்து விசாரித்ததில் அவர்கள் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்டது தெரியவந்தது. அவர்களிடம் போலீசார் விசாரணை செய்ததில் 3 பேரும் உத்தரப்பிரதேச மாநிலம் அம்ரோஹாவை சேர்ந்த சதாப், இப்ரான், புதுடெல்லி ராஜீவ் நகரை சேர்ந்த அலாவுதீன் என விசாரணையில் தெரியவந்தது. இவர்கள் 3 பேரும் கடந்த 3/8/2003 அன்று விழுப்புரம் 4 முனை சந்திப்பு அருகில் உள்ள டீ கடை முன்பு நிறுத்தப்பட்டிருந்த விக்கிரவாண்டி ஆசூரை சேர்ந்த ஆறுமுகம் என்பவரின் இருசக்கர வாகன பெட்டியை திறந்து அதிலிருந்து 2,15,000 கொள்ளையடித்ததும் கடந்த 6/4/2024 அன்று மாலை விழுப்புரம் பாப்பான்குளம் சிவன் கோவில் அருகே நடந்து சென்ற விழுப்புரம் சென்னை மெயின் ரோடு ஆர்பி நகர் பகுதியை சேர்ந்த சுப்பிரமணியன் மனைவி கீதா கழுத்தில் அணிந்திருந்த 6 பவுன் சங்கிலியை பறித்து சென்றதும், கடந்த சில மாதங்களுக்கு முன்பு விழுப்புரம் காமராஜர் வீதியில் உள்ள ஒரு நகைக்கடையில் நகை வாங்குவது போல் நடித்து அங்கிருந்த ஊழியர்களின் கவனத்தை திசை திருப்பி 13 பவுன் நகையை அபேஸ் செய்திருப்பதும் தெரியவந்தது.
இதையடுத்து சதாப், இப்ரான், அலாவுதீன் என்கிற அலி ஆகிய 3 பேரையும் போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்த 10 பவுன் நகைகள் மற்றும் 1,40,000 ரொக்கம், 3 செல்போன்கள் மற்றும் 1 மோட்டார் சைக்கிள் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். இவற்றின் மொத்த மதிப்பு 6.5 லட்சம் ஆகும். பின்னர் கைதான 3 பேரையும் போலீசார் விழுப்புரம் மாஜிஸ்திரேட் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இவர்கள் மீது தமிழகத்தில் கும்மிடிப்பூண்டி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் வழிப்பறி, கொள்ளை வழக்குகளும் மற்றும் விஜயவாடா, குண்டூர், டெல்லி, உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட இடங்களிலும் பல்வேறு குற்ற சம்பவங்கள் குற்ற வழக்குகள் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. விழுப்புரம் பகுதியில் தொடர் வழிப்பறி, கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட வடமாநில கொள்ளையர்களை கைது செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏம்பலம் அருள்மிகு ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்ரீ பஞ்சபாண்டவர் சமேத ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி திருவிழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தீமிதித்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் கொம்யூன் ஏம்பலம் அருள்மிகு ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்ரீ பஞ்சபாண்டவர் சமேத ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் நேற்று தீமிதி திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. கடந்த 16ஆம் தேதி தொடங்கிய விழாவானது 11 நாட்கள் பிரம்மோற்சவ விழாவாக நடைபெறுகிறது. இதில் ஒவ்வொரு நாளும் சுவாமி மின் அலங்காரத்துடன் வீதி உலா நடைபெற்றது. இதில் முக்கிய நிகழ்வாக நேற்று தீமிதி திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். இதனைத் தொடர்ந்து இரவு வான வேடிக்கையுடன் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன், சபாநாயகர் செல்வம், துணை சபாநாயகர் ராஜவேலு ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் நிர்வாக அதிகாரி குமரேசன், நிர்வாக குழு தலைவர் பன்னீர்செல்வம், துணைத் தலைவர் உமா முருகன், செயலாளர் செல்வம், பொருளாளர் ஜனார்த்தனன், உறுப்பினர் பழனிவேலு மற்றும் ஏம்பலம் கிராமவாசிகள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். புதுச்சேரி அரசு நலவழித்துறை சார்பில் தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டத்தின் கீழ் கணபதிச்செட்டிக்குளம் சுகாதாரம் மற்றும் நலவாழ்வு மையத்தின் காசநோய்க்கான தடுப்பூசி செலுத்தும் சிறப்பு முகாம் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு நலவழித்துறை சார்பில் தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டத்தின் கீழ் கணபதிச்செட்டிக்குளம் சுகாதாரம் மற்றும் நலவாழ்வு மையத்தின் காசநோய்க்கான தடுப்பூசி செலுத்தும் சிறப்பு முகாம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பெண் சுகாதார மேற்பார்வையாளர் ஷகிலா வரவேற்புரையாற்றினார். இம்முகாமில் தலைமை மருத்துவ அதிகாரி மேரி ஹெப்சிபாய் தலைமை தாங்கினார். மருத்துவ அதிகாரி வினோதினி பொதுமக்களிடையே காசநோய் தடுப்பூசியின் முக்கியத்துவம் பற்றி எடுத்துரைத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். சுகாதாரத்துறை உதவி ஆய்வாளர் மதிவாணன் மற்றும் கிராமப்புற செவிலியர் திருப்பம்மாள் முன்னிலை வகித்தனர். இந்த நிகழ்ச்சியின் ஏற்பாட்டினை ஆஷா ஊழியர்கள் பச்சையம்மாள் மற்றும் தரவு நுழைவு ஆபரேட்டர் கேசவன் செய்திருந்தனர். இம்முகாமிற்கு பொதுமக்கள் பலர் வருகை தந்து பயன்பெற்றனர். டெவில் கிரிக்கெட் டீம் நடத்தும் மாபெரும் கிரிக்கெட் போட்டி எக்ஸ்போ கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற்றது. இதில் எண்ணற்ற கிரிக்கெட் வீரர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக பாரதிய ஜனதா கட்சியின் OBC மாநில பொருளாளர் M. மதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். கிரிக்கெட் போட்டியில் ஆட்ட நாயகன் விருதினையும் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து கிரிக்கெட் வீரர்களுக்கும் வாழ்த்து தெரிவித்து பாராட்டினார். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம். இன்றைய செய்திகளை வழங்குவோர் Fashion.laser cutting, a complete solution for tailoring. So நம்ம பாண்டிச்சேரியில லேசர் கட்டிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணி டைலரிங் சொல்லி கொடுக்குற ஒரே ஒரு இன்ஸ்டிடியூட் நம்மளோட Fashion.tailoring இன்ஸ்டிடியூட் மட்டும்தான். So நம்ம Fashion.tailoring இன்ஸ்டிடியூட்ல டைலரிங், மிஷின் எம்ப்ராய்டரி, ஆரி ஒர்க், பியூட்டிஷியன் அண்ட் மெஹந்தி கிளாஸஸ் சொல்லி இவ்ளோ கிளாஸஸ் எடுத்து நிறைய விமன் ஆண்டர்பிரினர்ஸை உருவாக்கியிருக்காங்க. சோ நம்ம பாண்டிச்சேரி அண்ட் கடலூர் டிஸ்ட்ரிக்ட பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஹையஸ்ட் சேலரினாலே லேடிஸ்க்கு 8,000 to 10,000 மட்டும்தான். பட் ஆனா இங்க நீங்க கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு சின்ன ஆரி ஒர்க் பிளவுஸ் போட்டாலும் ஓகே, 2,000ல இருந்து அதுக்கு மேல எவ்வளவு வேணாலும் நம்ம சம்பாதிக்க முடியும். அண்ட் ஆல்சோ நீங்க வீட்டுல இருந்து உங்க ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஃப்ரீயா உட்காந்து ஒர்க் பண்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒர்க் இது. 9 to 5 அப்படின்ற ஜாப் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் எதுவுமே கிடையாது. சோ இந்த மாதிரி ஒரு ஆஃபரை கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல்சோ உங்களுக்கு வந்துட்டு ஆன்லைன் கிளாஸஸும் எடுக்கிறாங்க.